வணக்கம். சீதாஸ் பேஜஸ் 11th ஜான்வரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சிங்கருடைய இந்த எபிசோடு. இது வந்து வைல்ட் கார்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. நேற்றுக்கு 5 பேர் பாடினாங்க. பூமணி, மனோ, வர்ஷா, விக்னேஷ் கபாலி, மதுரா பாலாஜி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் தான் லெஃப்ட் அவுட்டாக இருந்தாங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில். ஒன்று கிரீஷ்மா, உதய். இவங்க 2 பேர் தான் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிரீஷ்மா தான் பாட வந்தாங்க. அவங்க வந்து பாடறியேன் படிப்பறியேன் அந்த பாட்டு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. ரொம்ப நமக்கு மன நிறைவாக இருந்தது. அவங்க பாராட்டும் போது பார்த்திங்கன்னா, சித்ராம்மா வந்து சின்ன வயசாக இருந்து பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் அப்ரோச் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னாங்க. பியூட்டிஃபுல் வாய்ஸ்னாங்க. எல்லோரும் நல்லா பாராட்டினாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஹிருதய் வந்தார் பாடுறதுக்கு. ஹிருதயோடைய ரீகேப் போட்டாங்க. ரீகேப் போடும்போது ஹிருதய் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் கடைசி வரைக்கும் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த ரீகேப் பார்க்கும்போது கூட எப்படி இவர் போனார் வெளியில் அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப 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 அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்து இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே ரொம்ப அழகாக பண்ணார். பர்ஃபெக்டாக பாடினார். அவருடைய குரல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அவர் வந்து அவராக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு. எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க கமெண்ட் பண்ணும்போது சொன்னாங்க, அந்த 4 minutesல நீங்கள் வந்து அது ஃபுல்லாக கொண்டு வந்தது வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க அப்படின்னாங்க. எக்ஸலண்ட் சிங்கிங்னாங்க. அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் சாங்கு, பர்ஃபெக்ட் சிங்கிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சங்கதியெல்லாம் போட்டிருக்கீங்க, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹோல் ரொம்ப நல்ல ரிவ்யூ கிடச்சிது அவருக்கு. ஸோ இதுவும் முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டிங் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டுப்படி முதல்ல வந்து வர்ஷா செலக்ட் ஆனாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு வெற்றி தான் இது. ரொம்ப அழகாக பாடினாங்க வர்ஷா. ஸோ எனக்கு வந்து ஒரு நாள் ஆகிட்டு கூட இன்னும் அது அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட் மார்க் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக ஹிருதய் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்கள கேட்டாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரிலேருந்து வந்திருக்கிறத பற்றி பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சக்ஸ்ரீ ஸ்ரீகோபாலன் தான் என்னை ஒரு ஆதர்ஷமாக வச்சுட்டு இருந்தேன். அவங்களுடைய பாடல்கள் தான் முக்கால்வாசி நான் பாடுவேன். பட்டு இப்போ வந்து இது வைல்ட் கார்டு, இப்போ என்ன பண்ணணும், வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வர்ஷாவாக இது இப்படி பாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பாட்டை எடுத்தேன். கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஹிருதயை கேட்டாங்க. ஹிருதய் சொன்னார், நான் எலிமினேட் ஆன உடனேயே நான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் நம்ம நல்லா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அப்போலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னுடைய ஒர்க் மேலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இவங்க 2 பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ திருப்பியும் நம்முடைய ஜட்ஜஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ வந்து அடுத்ததாக என்னன்னு சொன்னால், மீதி பேர் இருக்காங்க இல்லையா, ஆப்ரஹாம், ஃபரான், ஆன் பென், தர்ஷனா, இவங்கெல்லாம் வந்து திருப்பி பாடணும். இந்த 2 வைல்ட் கார்டு இவங்களும் பாடுவாங்க. இவங்களிலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து மார்க் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய ரெகுலர் ஜட்ஜஸும் 3 பேரும், அனு, உன்னி அண்ட் மிஷ்கினும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க 50, அவங்க 50 அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த போட்டியும் தொடங்கிடுச்சு. இன்றைக்கி பாடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பென்சன், பாலப்பிரியா அண்ட் தர்ஷனா, இந்த 3 பேர் தான் பாடினாங்க. ஃபஸ்ட்டு ஆன் பென்சன் தான் பாட வந்தாங்க. அவங்க வந்து கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் அந்த பாட்டு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வாய்ஸ் சேஞ்ச் இருந்தது அவங்கக்கிட்ட. எனக்கு தெரியல என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. நல்லா பாடினாங்க, நீட்டாக பாடினாங்க. இதுலேயுமே கொஞ்சம் நிறைய டஃப்பான இடங்கள்லாம் இருக்குது. எல்லாமே நல்லா தான் பாடினாங்க. ஆனாலும் இது வந்து ஒரு சேலஞ்ச் ரவுண்டுக்கு இது பாடுறாங்களா எனக்கு தெரியல. இது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. லாஸ்ட் ட்ரெயினை பிடிக்க போகிறோன்றதுக்காக பாடின மாதிரி இருந்தது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாங்க. பட் வந்து இது சீக்ரெட் ஸ்கோர்ஸ், அதனால் ஸ்கோர் சொல்லப்படலை. அது ஆன்பென் முடித்தாங்க. அப்புறம் பாலப்பிரியா வந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அந்த பாட்டு எடுத்தாங்க. ஒண்டர்ஃபுல்லாக பாடினாங்க. ஆனால் என்னமோ ஒரு அப்செட்டில் தான் அவங்க இருந்தாங்க இன்றைக்கி. பாட்டு பாடுறத பார்க்கும்பொழுதே நிறைய பேர் ரொம்ப எல்லோரும் கூடவே கிளாப் பண்ணி கேட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க மூவ் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க.
அப்போ வந்து இவர் வந்து உன்னி சொன்னார், தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நீ யூ டிட் யுவர் பெஸ்ட்ன்ற மாதிரி சொன்னார். மிஷ்கின் சொன்னார், யூ டச் மை ஹார்ட் அப்படின்னு சொன்னார். பட் அனு மட்டும் அவங்க வந்து ஃபுல்லாக திருப்தியாக சொல்லலை. அனு வந்து அழுதாங்க. ப்ளஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறதுனால தான் இந்த ஷோவே வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்குது. இந்த ஷோ சக்ஸஸ்க்கு காரணமே நீங்கள்லாம் உங்களுடைய எஃபர்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதில் வந்து நீ செலக்ட் ஆகிறியோ இல்லையோ, நீ வந்து ஒன்று நான் தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுறேன், நான் உன்னை தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இனிமேல் நான் உன்னுடைய க்ரோத் என் கையில் தான், நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ற சென்ஸில் அவங்க அப்படி சொன்னாங்க. பாலப்பிரியா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டு முடியும் பொழுது அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், மிஷ்கின் வந்து இந்த பொண்ணை சொல்லு, நீ சொல்லு, எப்படி பண்ணான்னு எல்லாரையும் கேட்டார். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு ஒருத்தரும் ஒரு வார்த்தைகளில் ரொம்ப அழகாக சொல்லி முடித்தாங்க. சொல்லி முடித்த பிறகு மிஷ்கின் எடுத்துட்டார். மிஷ்கின் ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். மிஷ்கின் எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு சொன்னார், அனு மேடம் வந்து ஒருத்தரை வந்து சும்மாலாம் இது தப்பு அது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப மூவ் ஆகிட்டாங்க. அப்புறம் அவர் சொல்லிட்டார், திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கே அது தெரியும், அதனால தான் நீ அழற அப்படின்றதையும் சொல்லிட்டார். அந்த பொம்மையை எடுத்துட்டார். அந்த பொம்மையை எடுத்து கொடுக்க சொன்னார். ஸோ பொம்மையை அனுராதாட்டே கொடுத்தாரு. அவங்க போய் கட்டி பிடிச்சிட்டு பொம்மையை கொடுத்தாங்க. ஸோ அப்படியே பேசிஃபை பண்ணி எல்லாரையும் வர வச்சு அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்ததாக தர்ஷனா வந்தாங்க. தர்ஷனாவுமே பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம், ஏன்னா இது எல்லாருமே இது ஃபைனல் அப்படின்றதுனால ஒரு பதட்டம் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்போ தர்ஷனா பாட வந்தாங்க. தர்ஷனா வந்து கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கண்டா வர சொல்லுங்க அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க. மை குட்னஸ், மைண்ட் ப்ளோயிங். சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி எங்கள் வர்ஷா வந்து ஒரு கலக்குனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி தர்ஷனா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவர் மிஷ்கின் சொன்னார், இது வந்து ஒரு ஓலம் வரும், அப்புறம் ஒரு ரெஃப்ரெயின் வரும், அப்புறம் ஒரு ஓலம் வரும், அப்படி வந்து ஒரு வர பாட்டு இது. ரொம்ப கஷ்டமான பாட்டு, நீ ரொம்ப நல்லா பாடின, இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு உனக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அனு வந்து நீ பேங்க் பண்ணிட்ட, அவுட்பர்ஸ்ட், ரொம்ப சோல்ஃபுல் சிங்கிங் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மிஷ்கினும் வந்து இது வந்து அன்பிலீவபிளாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். வர்ஷாவும் அழுதுட்டாங்க. வர்ஷாவும் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப எமோஷ்னலாக அவங்க வந்து அது கூடயே சேர்ந்து பாடும்பொழுது இவங்க மைண்ட்லேயுமே அந்த எமோஷன் வந்துடுது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. இவங்கெல்லாம் இந்த சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது பாடினோன்னு தர்ஷனாவும் அழுதுட்டாங்க. ஸோ இப்போது இதோட இன்னைய இது முடிஞ்சிருக்கு. ஸோ இது அடுத்த வாரம் கண்டினியூ ஆக போகுது. இது கண்டினியூ ஆனால் தான் நமக்கு அடுத்த ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு தெரியும். ஸோ அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.